கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலப்பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவார். வேதத்தில் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பகுதி, தேவனுடைய அன்பை அதிகமாய் உணரக்கூடிய ஒரு பகுதி. தேவன் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், எதற்காய் மனு உருவிலே வந்தார் என்பதனுடைய ஆழமான வெளிப்பாடுகளின் பகுதியாய் இந்த பகுதி இருக்கிறது. முதலில் இந்த உலகத்திலிருந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட முதல் மனிதன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். நிச்சயமாக அவர்கள் சீஷர்கள் அல்ல, எம்மாவு சீஷர்கள் அல்ல, இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் அல்ல, இயேசுவின் நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினவர்கள் அல்ல, இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களை செய்தவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வல்ல காரியங்களை புரிந்தவர்கள் அல்ல. மாறாக முதலாவது பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதன் என்னை போல மிக அற்பமான ஒருவன். அவனை குறித்து நாம் இந்த நாளில் அறிந்து கொள்வோம். அவன் எப்படி தேவனை ஏற்றுக்கொண்டான், எந்த சனப்பொழுதில் தேவனை ஏற்றுக்கொண்டான், ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை குறித்து ஆண்டவருடைய அன்பின் பார்வையில் பார்ப்போமானால் நிச்சயமாக இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அநேக வெளிப்பாடுகளை கொடுப்பார் என நான் நம்புகிறேன். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எவ்வளோ ஒரு அன்பு பாருங்களேன். எந்த இடத்துல இருந்து ரட்சிக்கிறாருன்னா, சிலுவையில் முடிவு பரியந்தத்தில் அவர் சாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு எவ்வளவு பெரியது என்பதை தேவன் காட்டுகிறார். தேவனோடு அன்பாய் இருந்தவர்கள், தேவனோடு உண்டு உறங்கினவர்கள், தேவனோடு பயணித்தவர்கள் இல்லை. முதலாவது எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் ஒரு கல்வன். ஆச்சரியமா இருக்குது இல்லைங்க? தேவனுடைய அன்பு முகம் பார்த்து வருகிறது அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பாவிகளை தேடி வந்தார் என்பதனுடைய உண்மை வெளிப்படக்கூடிய ஒரு இடம்தான் இந்த கல்வாரி சிலுவை. எந்த ஒரு மனிதனும் தன்னை ஒருவர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அடித்தால் அவர்களுடைய வாயிலிருந்து முறுமுறுப்பும் கோபமும் வெறுப்புணர்வும், பழைய காலத்தில் நடந்த கதைகளும், பழைய காலத்தில் அவர்களோடு ஏற்பட்ட உடன்படிக்கை மீறுதல்களும் மற்ற சத்தியங்களும் பேசக்கூடியதாய் மாறிவிடுகிறது. அநேக நேரங்களில் மனிதர்களை குறித்து தரம் தாழ்த்தி பேசக்கூடியவர்கள் யார் எனில் அந்த மனிதர்களோடு ஒன்றாய் உறவாய் வாழ்ந்தவர்கள் தான். இயேசு கிறிஸ்துவோடு இருந்த 12 பேரில் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தான். அவர் செய்த அற்புத அதிசயங்களை அவன் முழுமையை அறிந்திருக்கிறான். அவருடைய வல்லமையை அவன் அறிந்திருந்தான். ஆனாலும் காட்டிக் கொடுத்தான். நான் உமக்காக ஜீவனையை கொடுப்பேன் என்று சொன்னவன் 3 முறை மறுதளித்தான். மீதமிருந்த 10 பேரும் இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடிப்போனார். அவருக்காக பரிந்து பேசுகிற ஒரு மனிதர் இல்லை. அப்படி அவர் இருக்கவும் விரும்பவில்லை. அவர் தகப்பனுடைய சித்தத்தின்படி நம்மையெல்லாம் மீட்டுக்கொள்ளவே வாஞ்சியா இருந்தார். வரப்போகும் நிந்தனை குறித்து அவர் கவலைப்படாமல், வரப்போகும் பரலோக ராஜ்யத்தினுடைய ரட்சிப்பை குறித்து ஒவ்வொரு மனிதனும் தன்னோடு கூட சிங்காசனத்தில் அமர்ந்து மகிழ வேண்டும் என்ற அந்த தகப்பனுக்குரிய உண்மையான பாசத்தோடு கூடிய ஒரு ஏங்குதலை அவருடைய கண்களில் நம்மால் பார்க்க முடியும். அவர் யாரையும் கடிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல 2 கல்வர்கள் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்களானால் கர்த்தருடைய மகா பெரிய வெளிப்பாட்டை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கடந்த 1 வாரமாய் தேவன் இதை குறித்து என்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அதனுடைய ஆழமான சத்தியங்களை விவரிக்க முடியாததாக இருக்கிறது. இந்த கல்வன் எப்படி மனம் மாறினான்? ஒரு கல்வன் பரிகாசம் செய்கிறான், இன்னொரு கல்வன் 42ஆம் வசனம், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது
அடியேனை நினைத்தருளும் என்றான். அவன் எந்த இடத்துல இருந்து கேட்குறான் அப்படின்னா, சாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து கேட்குறான். மிக வலி வேதனைக்கு மத்தியில் கேட்குறான். மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் கேட்குறான். அவருடைய இருதயம் திருடுவதும் கொலை செய்வதுமாய் இருந்த ஒரு இருதயம் அந்த நேரத்தில் இப்படி ஒரு விசுவாசத்துக்குள்ளே எப்படி வந்தது? எந்த ஒரு மனிதனால் இப்படி ஒரு மாற்றத்தை, அதுவும் மரண பரியத்தில் இருக்கும்போது ஒரு விசுவாச வார்த்தைகளை பேச முடியும்? அவன் எப்படி இப்படியெல்லாம் தியானித்தான் என்று நான் அநேக நாள் யோசித்ததுண்டு. கடந்த ஒரு வார காலமாக அவன் எப்படி கடைசி நிமிடத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னான்? அது எப்படி அவனால் முடித்தது? நம்மால் ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலே, ஆண்டவரே நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்குற மனிதர்களாக நாம் மாறி விடுகிறோம். நான் மாறி இருக்கிறேன். அநேக நேரம் நான் அந்த கேள்விகளை கேட்டதுண்டு. அநேக நேரம் நான் அவரை சந்தேகித்தது உண்டு. அநேக நேரம் நீர் உண்மையாகவே இருக்கிறீரா? ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று எனக்கு இன்றைக்கு உள்ள இன்னல்களை வைத்து நான் அவரை தீர்மானித்த நாட்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என்னை மன்னித்தார். நான் 100 மடங்கு நல்லவன் அல்ல, இயேசு கிறிஸ்துவினால் 1000 மடங்கு மன்னிக்கப்பட்டவன். அவருடைய நீதியை கொண்டு இதோ இந்த காணொலியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதே அதிகாரம் 34ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்களே என்றார். நான் நினைக்கிறேன் அந்த கல்வன், அந்த மோசமான கல்வன் கர்த்தருடைய இந்த வார்த்தையை குறித்தும் அவருடைய ஜெபத்தை குறித்தும் அவருடைய பரிதபிக்கக்கூடிய அந்த அன்பை குறித்தும் அவன் தியானித்திருப்பான் என நான் நினைக்கிறேன். வேறு ஒரு காரியமும் சிலுவையில் நடக்கல. இவ்வளவு நடந்தோம், பரியாசம் செய்யலை இயேசு கிறிஸ்து. யாரையும் கொல்லணும்னு நினைக்கல, யாரையும் அழிக்கணும்னு நினைக்கல, யாரையும் பார்த்து சாபக்கேடான வார்த்தைகளை கொடுக்கல. நாமெல்லாம் ஒரு உறவு கெட்டு போச்சுன்னா, ஒரு சூழ்நிலை மாறி போச்சுன்னா எவ்வளோ அன்பாக பழகணுமோ அதை விட இரட்டத்தனையான பரியாசம் செய்கிறவர்களாய், மண்ணை வாரி தூவுகிறவர்களாய், அழிந்து விடுவீர்கள், சாபக்கேடு விடுகிறவர்களாய் மாறி விடுகிறோம். ஆனால் நம் தேவன் அனத்திய அன்பு கொண்டவர், அகாப்பிய அன்பு கொண்டவர், அளவிட முடியாத அன்பு கொண்டவர். நமக்காக தன் ஒரே பேரான குமாரனை அனுப்பினவர். குமாரனை அனுப்பி என்னுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும், இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் அவர் மேல் சுமத்தி, அவர் பாவம் அறியாதவராக இருந்தார். அவரால் பாவம் செய்ய முடியாது என்பதற்காகவே 40 நாள் சோதிக்கப்பட்டார். வெறும் அவர் பாவம் செய்ய மாட்டார், அவர் பரிசுத்தர்னு சொல்லலை. ஆண்டவர் அவரையும் பரீட்சையை பார்த்தார். 40 நாள் வனாந்திரத்திலே அவரை பரீட்சையை பார்த்தார். 40 நாள் முடிந்து உச்சகட்ட பசியிலே, தண்ணீரும் பசி தாகமும் உள்ள அந்த ஒரு சூழ்நிலையில் பிசாசு வந்து சோதிக்கிறார். அப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு பேசுகிற ஒரு நல்ல இயேசு கிறிஸ்து நம் தகப்பன், நம்மை மீட்க வந்த நம் தகப்பன். ஒரு சின்ன சூழ்நிலை, ஒரு எறும்பு கடிச்சிட்டாலோ ஒரு கொசு கடிச்சிட்டாலோ கூட நம்மளால் பொறுத்துக்க முடியல. உடனே அந்த எறும்பை பிடிச்சி கொல்லக்கூடிய ஒரு மூர்க்கமான குணமுடையவன் தான் நான். அப்படி வாழ்ந்தவன் தான். ஆனால் இங்கே அவர் ஆணையினால் அடித்து, சாட்டையினால் அடித்து, முள்முடி சுட்டி, முகத்தில் உமிழ்ந்து, ஈட்டியால் குத்தி, அவரை காயப்படுத்தி, அவர் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இத்தனை உபத்திரவத்துக்கு மத்தியிலும் நம் தேவன் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை அவன் உணரும் பொழுது நிச்சயமாக இவர் தேவகுமாரன் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அந்த கடைசி தருணத்தில் அவனுடைய விசுவாசத்தை, அவன் பாவ அறிக்கையை வெளிப்படுத்தக்கூடியவனாய் மாறுகிறான். விசுவாசத்தினால் அவன் பாவ அறிக்கை செய்கிறான். அவன் இன்னொரு கல்வனை பார்த்து, நாமெல்லாம் அனுபவிக்கிறது நியாயம், நம்ம பண்ணது தப்பு, ஆனால் இவருக்கு ஒரு பாவமும் செய்யாதவர் என்று சொல்லி அவன் பாவத்தை அவன் அறிக்கை செய்து, தேவன் உண்மை உள்ளவர் என்பதை சாட்சியம் பகிர்ந்து, இவரே மெய்யான தேவன் என்பதை சாட்சியம் பகிர்ந்து, நீர் ராஜ்யத்துக்கு வரும்போது என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அவன் கேட்டுக்கொண்டான். ஆம், கர்த்தருக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த கல்வனுடைய விசுவாசம் தேவனுடைய இருதயத்தை உடைத்து, இன்று நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி முதல் ரட்சிப்பையும் முதல் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைந்தது. இத்தனை பெரிய மனிதர்கள் அல்ல, இத்தனை சான்றோர்கள் அல்ல, இத்தனை அறிவார்ந்தவர்கள் அல்ல, இத்தனை சயின்டிஸ்ட் அல்ல, இத்தனை டாக்டர்ஸ் அல்ல, இத்தனை
மனநிலைய மருத்துவர்கள் அல்ல, இத்தனை பெரிய அரசியல்வாதிகள் அல்ல, இத்தனை பெரிய அரசியலுக்குரிய காரியங்களுக்குள்ளவர்கள் அல்ல, மிகப்பெரிய சொத்துக்காரர்கள் அல்ல. முதலாவது பரலோகத்தில் சென்றவன் ஒரு கல்வன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அவரை விசுவசித்த அந்த சனப்பொழுதிலே அவனுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த உடன்படிக்கையை சிலுவையின் மூலம் செய்கிறார். அந்த இடத்துல முதலாவது ரட்சிக்கப்பட்டவன் அவனாய் இருக்கிறான். முதலாவது பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவன் அவனாய் இருக்கிறான். நான் நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். அந்த சனப்பொழுது விசுவாசத்தை கூட, அந்த சனப்பொழுது மாறுதலை கூட தேவன் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த நாளில் நான் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாவி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, உங்களோட ரொம்ப மோசமான மிகப்பெரிய பாவியாக இருந்த என்னை தேவன் மன்னித்தார், மீட்டுக்கொண்டார். எனவே இந்த நாளில் தேவனுடைய அன்பை ஆழமாய் தியானிப்போம். இந்த சாட்சிக்குரிய வாழ்க்கை, அந்த சனப்பொழுதில் அவன் வாழ்ந்தான். அவன் அதை சொல்லிவிட்ட பிறகு அவருடைய துன்பங்கள் நீங்கவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ இன்று என்னோடு பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி முதலாவது அவனை வாக்குத்தத்தின் மூலமாய் அழைக்கிறார். உடன்படிக்கையின் மூலமாய், அவருடைய ரத்தத்தின் மீட்பதின் மூலமாய் அவனை பரலோகத்துக்கு வெல்கம் பண்ணுறார். ஆனால் அங்கே கவனிக்க வேண்டியது, அவனுக்கு அந்த சத்தியம் கிடைச்சது உண்மைதான், அவர் செய்த உடன்படிக்கை உண்மைதான், அந்த பரலோக ராஜ்யத்தின் நிச்சயம் உண்மைதான். ஆனால் உடனடியாய் அவன் மரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவனுடைய எலும்புகள் முறிக்கப்பட்டு அவன் மரித்து போனான். அவனுடைய சிலுவை பாரம் மாறவில்லை, அவனுடைய ஆணிகள் மாறவில்லை, அவனுடைய வலி வேதனைகள் மாறவில்லை, அவனுடைய உபத்திரவங்கள் மாறவில்லை. அவனுடைய எலும்புகள் அதற்கு பிற்பாக முறிக்கப்படுகிறது. அவன் இன்னும் அநேக நேரம் வலி வேதனையோடு இருந்து மரித்து போனான். இதிலிருந்து நான் என்ன அறிந்து கொண்டேன் என்றால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் பாடுகள் இல்லை என்பது அர்த்தம் அல்ல. பாடுகளின் ஊடாகவும் கிறிஸ்துவை மறுதலிக்காமல் அவன் அதன் பிறகு கண்டிப்பாக எதுவும் முனவிருக்க மாட்டான், எதுவும் உலக பிரகாரமான வார்த்தைகளை பேசியிருக்க மாட்டான். பரலோகத்தின் நிச்சயத்தை அவன் நிச்சயமாய் நம்பியிருப்பான் என நான் நம்புகிறேன். அவன் முதலாவது பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என நான் நம்புகிறேன். ஏனெனில் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவரும் அதை நிறைவேற்ற வல்லவருமாய் இருக்கிறார். அவரே அதை சொன்னார். அவர் வாயிலிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது, அவனை அழைத்து கொண்டு செல்வேன், நீ கலங்காதே என்று. அந்த துன்பத்தின் வேளையிலும் நம்மை குறித்து யோசிக்கிற ஒரு நல்ல தகவல். அந்த துன்பத்திற்கு ஊடாக அந்த மனிதன் கிறிஸ்துவை மறுதலிக்காமல் இன்னும் அதிக வலிவேதனைப்பட்டிருந்தும் கூட அவன் பரலோக ராஜ்யத்துக்கு உகந்தவனாய் மாறினான். எனவே இந்த நாளில் என் வாழ்க்கையில் யார் என்னை இழந்தாலும், யார் என்னை தூஷித்தாலும், என் வாழ்க்கையில் உயர்வு தாழ்வுகள் வந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கடியின் சூழ்நிலை இருந்தாலும் கிறிஸ்துவை நான் மறுதலிக்காமல் என் பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டு என் சிலுவை சுமந்து கொண்டு கிறிஸ்துவை நான் பின்பற்றக்கூடியவனாய், கிறிஸ்துவுக்குரிய சாட்சிக்குரிய வாழ்க்கையை வாழக்கூடியவனாய் மாற வாஞ்சிக்கிறேன். கர்த்தரிடத்தில் அதையே நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானபடி, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய உடன்படிக்கையின்படி, அவருடைய அன்பின்படி இந்த பூமியை நான் வாழ்ந்து படைப்பிற்கு எல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து கர்த்தருடைய நாமத்தை எப்போதும் உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல குடும்பமாய் இந்த பூமியில் நாங்கள் இருக்க வாஞ்சிக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்துவை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். இந்த இயேசு கிறிஸ்துவை நான் மறுதலிக்க மாட்டேன். இந்த இயேசு கிறிஸ்துவாக்காகவே நான் வாழ்வேன். அதற்கான பலன் இந்த மாம்ச ரீதியான பலன் அல்ல, அதற்கான பலனையும் கர்த்தரை கொடுப்பார். அதற்கான பலனையும் கர்த்தரை கொடுப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you. Have a good day.